ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நாம் சிலுவை குறித்து இந்த 40 நாட்கள் நாம் தியானித்து வருகிறோம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 29வது நாள். ஆமென். ஸ்தோத்திரம். எல்லா நாளும் வந்தவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிச்சயமாக ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிறது நிமித்தம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களில் உங்களுக்கு பங்கு உண்டு. ஆமென். ஆமென். முழுமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஸோ எனக்கு இதான் முதல் தடவை நம்ம சர்ச்சில் பிரசங்கம்னு ஒன்று பண்ணுறது. அதனால் மெர்சி நிறையா வாய் பேசுவான்றதுனால நீங்கள் நினச்சிக்காதீங்க அவர் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவா அப்படின்ற தைரியத்தில் நான் இங்கே வரலை. எனக்கும் அதிகமான பதட்டம், நடுக்கம் எல்லாம் இருக்குது. ஏன்னா எல்லா தடவையும் அப்பா பேசி கேட்டிருக்கேன். அப்பா பேசி பிரசங்கங்கள் தான் நான் மற்ற ஊழியர்கள் பிரசங்கங்களை கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம பிரசங்கம்னு வரும்பொழுது அது சாதாரண விஷயம் இல்லைன்றது அனுபவத்தில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஈஸியாக பிரசங்கம் பண்ணிட முடியாத ஒரு காரியத்தை குறித்து, எஸ்பெஷலி நம்ம ஃபாலோ பண்ணாத ஒரு காரியத்தை, நம்ம பின்பற்றாத, நம்ம நடைமுறைப்படுத்தாத ஒரு காரியத்தை அவ்வளவு சீக்கிரம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆமென். ஸோ அநேக காரியங்கள் இருக்கிறது, அவ்வளோ எளிதாக பிரசங்கிக்க முடியாது. ஆனால் அப்பா இந்த நேரத்தில் இல்லைனாலும் அவர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த இடத்துல நிற்கும்படியாக அவருடைய ஜெபங்கள் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு என்ன வார்த்தை நம்மளோடு பேச போகிறார் என்பதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்த போது நான் வேண்டாம் தான் சொன்னேன். நான் சாம் அம்மாவே நடத்துங்கன்னு சொன்னேன். ஆனால் 40 நாள்ன்றதுனால ரொம்ப லாங் பீரியட், ரொம்ப பெரிய நிறைய நாட்களாக இருக்கிறதுனால நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ நாங்கள் ஒவ்வொரு வாரமாக பிரித்து கொண்டோம். அப்போ எனக்கு இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு என்னென்னா, இயேசுவின் காயங்களும் அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களும். ஆமென். நம்ம எதை தியானிக்க போகிறோம்? இந்த அடுத்த 6-7 நாட்கள், இந்த வாரம் முழுவதும் எதை நம்ம பார்க்க போகிறோன்னா, இயேசுவின் காயங்களும் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதமும். எத்தனை பேர் வாஞ்சையாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அவர் காயப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த காயத்திலிருந்து வடிந்த ரத்தம், அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை நாம் இந்த வாரம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது நீங்கள் கடந்த 2-3 வாரங்கள் நீங்கள் தியானித்த காரியங்கள் எல்லாமே எதை குறிக்கிறது? எந்த காரியங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் இருக்கிறது. இந்த அடிப்படையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3ம் உடையவன் தான் ஒரு மனிதன். அப்போது இது 3மே எப்படி, இந்த சிலுவை எப்படி இது 3ஐயும் மீட்டெடுக்கிறது? சிலுவை எப்படி இது 3க்குமே ஆசீர்வாதமாக இருக்கிறது? அது என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஆண்டவர் சிலுவையில் மரித்தது வெறும் உங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக மாத்திரம் கிடையாது. ஆமென். அநேக ஆசீர்வாதங்களை அதோடு அவர் சேர்த்து கொடுக்கிறார். அப்பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? அவன் இயேசுவண்டை வந்து, ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ ஆவி பாவத்தில் இருக்கிறதுனால அது என்ன ஆகுது? செத்து போய் கிடக்கிறது. ஒருவன் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அவனுடைய ஆவி எந்த நிலைமையில் இருக்கு? செத்து போய் கிடக்கிறது. ஏன்னா ஆவி தேவன் கொடுத்த ஆவி. இப்போ பாவத்தில் அவன் இருக்கிறான், பிசாசில் அவன் பாவத்தினாலே மூழ்கி போயிருக்கிறான், அவன் ஆவி செத்து போயிருக்கிறது. அப்போ ஆக்டிவா இருக்கிறது ரெண்டே என்னது? ஆத்மாவும் சரீரமும். அப்போ ஆத்மா எந்தெந்த காரியங்களை ஆத்மா கிரியை செய்கிறதுனா, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய உணர்வுகள், இது எல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணுறது தான் என்னது? ஆத்மா. உள்ளான மனிதன் சொல்றாங்க தெரியுமா? அது எல்லாமே எதை குறிக்கிறது? ஆத்மா. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய இருதயம், உங்கள் மனம், இது எல்லாவற்றையும் குறிக்கிறது எது? யோர் சோல், யோர் ஆத்மா. அதுக்கப்புறம் தான் வெளியே பார்க்கறது என்னது? சரீரம். இந்த 5 வகையான நம்ம எல்லா காரியங்கள், உணர்வுகள், நம்மளுடைய சென்சஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது எது? நம்மளுடைய சரீரம். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆவி செத்து இருக்கும் போது எது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது? ஆத்மாவும் சரீரம்.
கண் என்ன பார்க்குதோ ஆத்மா உடனே அந்த உணர்வு அதுக்கேற்ற மாதிரி கீழ்ப்படியுது. உங்கள் சரீரம் எதை இச்சிக்குதோ அதை எது நிறைவேற்றுது, ஆத்மா நிறைவேற்றுது. ஸோ இப்படியே தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா என்ன என்ன ஆவி செத்து போயிருக்கு. தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற இடம் எது என்றால் ஆவி. நம்மோடு கூட உறவாடுகிற இடம் எது? ஆவி. அப்போ ஒரு மனிதன் ஆண்டவரிடத்துல வரும்போது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ஆவி என்ன ஆகுது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் அவருடைய ஆவிக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த ஆத்மா இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? சரீரம் என்ன சொல்லுதோ கீழ்ப்படிச்சிட்டு இருந்துச்சு. இந்த ஆத்மா என்ன சொல்லுதோ சரீரம் கீழ்ப்படிந்து கொண்டு இருந்தது. இவங்க 2 பேரும் தான் அவங்க அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் இடைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. இப்போ யார் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டா? ஆவி. அப்போ ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும்? இந்த ஆவி இந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். எப்படி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும்? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது, ஆண்டவருடைய இரத்தத்தை, ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகளை, ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்த உங்கள் ஆவி இந்த ஆத்மா மனிதன், உள்ளான மனிதன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்? பலப்பட ஆரம்பிப்பான். அப்பொழுது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தின் கிரியைகள் செத்துக்கொண்டே இருக்கும். உங்கள் சுயம் செத்துக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் இங்கு யார் பலப்பட்டு கொண்டிருக்கிறா? ஆவிக்கு உங்க ஆத்மா கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? ஆவி வசனம் என்ன சொல்லுகிறது? அதனால்தான் வசனம் பலமுறை சொல்லுகிறது, ஆவியின்படி நடவுங்கள், ஆவியின் சிந்தையுடையவர்களாயிருங்கள், ஆவியின்படி நடவுங்கள். ஆவியின்படி எப்படிங்க ஆவியில் நடக்க முடியும்? உங்கள் ஆவியிலே ஆவியானவர் இருந்து அவர் உங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ இதுதான் ஒரு மனிதன் இயேசுவுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு மாற்றம். ஸோ இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாத எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆவியிலே செத்து போனவர்களாக இருக்கிறார்கள். ஆத்மாவில் தான் அந்த இன்டெலிஜென்ஸ், அறிவாளியா தெரியலாம், பயங்கர நல்ல கிரியைகள் செய்யலாம், நற்கிரியைகள் செய்யலாம். என்ன செஞ்சாலும் அவங்க எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆவி செத்த நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னுடைய நற்கிரியைகள், நான் நல்லாக இருந்தால், நான் அப்படி பண்ணா இப்படி பண்ணா பரலோகத்துக்கு போயிடுவேன். நோ, எங்க ஆவி, உங்களுடைய ஆவி என்ன பண்ண வேண்டும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் வரும்பொழுது என்ன ஆகுது? ஆவி மறுபடியும் உயிர் பெறுகிறது. நீங்கள் பலவான்களாய் மாறுகிறீர்கள். அதனால தான் நம்ம சிலுவை ஏன் தியானிக்கிறோம்? உங்கள் ஆவியும் ஆத்துமாவும் பலப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? மாம்சம் அழிஞ்சிரும். அப்படி மாம்சத்தின் கிரியைகள் செத்து போயிடும். புரிகிறதா? ஸோ சிலுவை என்பது நாட் ஜஸ்ட் உங்களுடைய ரட்சிப்புக்காக மாத்திரம் இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. உங்கள் ரட்சிப்புக்காக மாத்திரம் அவர் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தவில்லை. அவர் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மூன்றுமே மீட்கப்பட வேண்டும். எப்படி மீட்கப்படுகிறது? ஆவி உடனடியாக மீட்கப்படுகிறது. ஆத்மா தினம்தோறும் மீட்கப்படுகிறது. சொல்லுங்கள். உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட நீங்க என்ன பண்ணுமா? அனுதினமும் பிரயாசப்பட வேண்டுமா? அப்போ you have to work on your salvation every day. தினம்தோறும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா? தினம்தோறும். அது யாருடைய வேலை? ஆத்மாவுடைய வேலை. எப்படி அந்த ஆத்மா என்ன பண்ணணும்? நீங்க ஆவிக்கு கீழ்ப்படுத்தணும். உங்க சிந்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்தணும். உங்க இருதயத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்தணும். அப்ப என்ன ஆகும்? நீங்க தினம்தோறும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். என்னது? தினம்தோறும் ரட்சிக்கப்படுகிறார். சரீரம் என்றைக்கு மீட்கப்படும்? அவர் மறுபடியும் வரும்பொழுது. இது மண்ணுக்கு போகிறது. மகிமையின் சரீரம் எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது? அவர் மீண்டும் வரும்பொழுது. ஸோ த சோல் இஸ் பீயிங் சேவ்ட் இமீடியட்லி. உடனடியாக அதை ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது. நான் ஆத்மா தினம்தோறும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் சொல்ல முடியாது, நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், அதனால கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ரட்சிப்பை எப்பொழுது எழுந்து போவீர்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆவியில் வளரலைன்னா திரும்பி என்ன பலன் கொள்ளும்? உங்கள் சரீரமும் உங்கள் ஆத்மாவும் தான் பலன் கொண்டு பாவத்தோட கிரியைக்கு நீங்கள் இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தை தினம்தோறும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தை, உங்கள் ஆத்மா என்ன பண்ண வேண்டும்? ஆவிக்கு கீழ்ப்படிய ஆவியின் மனிதன் பலன் கொள்ள அவன் உங்களை நடத்துவான். ஆவியின் மனிதன் உங்களை நடத்துவான். அதுதான் ரட்சிப்பு கொடுக்கிற ஒரு மகா பெரிய மேன்மை, சிலுவை தருகிற ஒரு மேன்மை. ஆமென். உங்களுக்கு புரிகிறதா?
இப்போ நீங்க ஆலயத்துக்கு வருவதுக்கு எதுக்காக வரீங்க? இந்த ஆவியின் மனிதன் பலப்படணும், இந்த ஆத்மா பலப்படணும், அதன்படி நான் நடக்கணும், இந்த மாம்சத்தின் கிரியையை நான் விடணும். ஆனால் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருக்க தான் செய்யும். இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆத்மாக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்கும். ஆனால் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்க இது லேசாக நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆமென். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம், நீங்கள் ஆவி ஆத்மா சரீரம் புரிஞ்சிச்சா? ஆமென். இப்போ நீங்க கடந்த 3-4 வாரங்கள் பார்த்த காரியங்கள், பார்த்த தலைப்புகள், எப்படி சிலுவையை சுமக்கிறது, எப்படி நம்ம குணங்கள், உள்ளான மனிதனின் குணங்கள் மாற்றப்படுகிறது, இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆவியோடும் ஆத்மாவிலும் ஏற்படுகிற மாற்றங்கள். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, சரீரத்துக்குரிய காரியங்களை நான் பேச போகிறேன். ஆமென். சரீரத்தில் உண்டாக போகிற ஆசீர்வாதங்களை நாம பார்க்க போகிறோம். அப்போ இயேசுவின் ரத்தம் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. ஸோ இயேசுவின் ரத்தம் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. பாவத்தை கழுவுகிறது, நம்மளுக்கு விடுதலை, டெலிவரன்ஸ் கொடுக்கிறது, பிசாசை ஜெயிக்க உதவுகிறது, நம்மளை பாதுகாக்கிறது. இப்படியாக ரத்தம் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பர்டிகுலர் பிளெஸிங் எதுனா, அது குணமாக்கும் வல்லமை உள்ளது. ஆமென். இயேசுவின் ரத்தம் குணமாக்கும் வல்லமை உள்ளது. அந்த குணமாக்கும் வல்லமை எப்படி அவர் காயங்களிலே வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த கத்தோலிக் சபையில் ஒரு செயின்ட் இருந்தாங்களாம் ரோமில். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு முறை தரிசனம் ஆகும் பொழுது அவங்க ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறித்த ஒரு தரிசனம் அவங்களுக்கு உண்டாச்சான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் அவங்களோட பேசும்போது சொன்னாராம், நான் 5466 காயங்களை என் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொன்னாராம். அது இன்றைக்கும் ரெக்கார்டில் இருக்குது. 5466 அதற்கும் மேற்பட்ட காயங்கள். அப்போ இயேசுவின் காயங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டுமாய் எண்ண முடியாத அளவுக்கு அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் நம்மளுக்காக. நம்ம வெறும் பார்க்குறது என்னென்னா, மேலோட்டமாக பார்க்குறோம். இது கொஞ்சம் ஃபேன் போடுறீங்களா? நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம், ஆனால் அத்தனை காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அதனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? முக்கியமான 7 காயங்களை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? 7 காயங்களை, முக்கியமான 7 காயங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது காயம் அல்லது முதலாவது தேவன் ரத்தம் சிந்தின இடம் எது? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தான் கொஸ்டின். முதலாவது தேவன் எங்கே காயப்பட்டார்? எங்கே முதலாவது ரத்தம் சிந்தினார்? வெரி குட். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் முதலாவது அவர் ரத்தம் சிந்துகிறார். சரி, இங்கே ஏற்பட்ட காயம் யார் அவர் அடிச்சா? அவர் எங்க முட்டி மோதி விழுந்தாரா? கீழே விழுந்தாரா? இல்லை, இது அவருக்குள்ளாக ஏற்பட்ட காயம். இந்த காயம், கெத்செமனேல சிந்தப்பட்ட ரத்தம், இங்கே கெத்செமனே தோட்டத்தில் ஏற்பட்ட காயம் அவருக்குள்ளாக ஏற்பட்ட காயம். ஆமென். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவர் உங்கள் உள்ளான காயங்களை அவர் ஆற்ற போகிறார். ஆமென். தி இன்னர் வூண்ட்ஸ். நம்ம எல்லாரும் வெளியே வியாதியை குறித்து தான் பேசுகிறோம். இயேசுவின் ரத்தம் அந்த வியாதியை குணமாக்கும், இந்த வியாதியை குணமாக்கும். ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அதுக்கும் முன்னாடி அவர் எதை குணப்படுத்த போகிறார்? உங்கள் உள்ளான காயங்களை அவர் குணப்படுத்த போகிறார். உங்கள் மன ரீதியான காயங்களை அவர் குணப்படுத்த போகிறார். அந்த சிலுவை, அந்த ரத்தம், கெத்செமனேயிலே சிந்தப்பட்ட ரத்தம், அது என்ன பண்ண போகிறது? உங்கள் மன காயங்களை ஆற்ற போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஐயோ, நான் ஆண்டவர் பிள்ளைங்க, எனக்கு மனசுல கவலையே இல்லை, எனக்கு மன அழுத்தமே இல்லை, எனக்கு எந்த விதமான மன சோர்வும் இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நோ. நீங்கள் மறிக்கிற வரைக்கும் இருக்க தான் செய்யும். மன காயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அப்போ நீங்கள் எங்கே போகணும்? கெத்செமனே தோட்டத்திலே அவர் அங்கே வடித்த ரத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் நினைவு கூற வேண்டும். அங்கே யாருமே அவர் அடிக்கலைங்க, ஆனால் அவர் அங்கே ரத்தம் சிந்துகிறார். அதை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ மெஸ்ஸி, இது பஸ்கா பண்டிகை அன்னைக்கு தியானிக்கிற காரியமாச்சே அப்படின்னு. நான் மீதியான காரியங்களை நான் ரொம்ப டீப்பாக போக மாட்டேன். வெறும் அந்த காயத்தை மட்டும், அந்த ரத்தத்தை மட்டும் நாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ உள்ளான காயங்கள், அதுக்கு வேறு வார்த்தைகள் சொன்னா மன ரீதியான காயங்கள், மன வேதனை, மன உளைச்சல், மன அழுத்தம், மென்டல் ஹெல்த். இன்னைக்கு உலகத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்க. எங்க திரும்பினாலும் மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி.
ஆங்ஸைட்டி டிஸார்டர், எங்கே திரும்பினாலும் அதானங்க. வியாதியை விட இப்போ எது அதிகமாக இருக்குது? மன அழுத்தத்தின் வியாதி தான் அதிகமாக இருக்குங்க. அப்போது இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பல ரீசன்ஸ் சொல்கிறாங்க, பல காரணங்கள் சொல்கிறாங்க. யாரை பார்த்தாலும் அதை சொல்கிறாங்க. என்ன கேட்டால் டிப்ரெஷன், மன அழுத்தம், மனவேதனை, மன நோவுகள். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு மெடிசனில் கிடையாது, மெடிக்கல் ஃபீல்டில் கிடையாது, டாக்டர்ஸ் கிட்ட கிடையாது. எங்கே அதுக்கு தீர்வு இருக்கிறது? ஏசு கிறிஸ்து கிட்ட. ஏன்னா அவர் அதை வழியாக கடந்து போனார். அவருக்கு மன உளைச்சல், மன அழுத்தம், மன வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து என்ன அந்த இடத்துல மனவேதனைக்குள்ளானார்? அந்த பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 39-46 வரைக்கும், 39லிருந்து 46 வரைக்கும். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். ஸோ இந்த கெத்செமனேயின் காட்சி 4 சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கெத்செமனேயின் காட்சி 4 சுவிசேஷத்திலையும் குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் எப்பவுமே சிலுவை தியானிக்கும் போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? கெத்செமனே, இந்த பஸ்காலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். டைரெக்டாக சிலுவையில் நம்ம தியானிக்கல, டைரெக்டாக அவர் சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம தியானிக்கல. எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? கெத்செமனேலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போது இந்த இடம் மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அங்கே என்ன சொல்கிறது? துக்கம் அடையவும், மரணத்துக்கு ஏதுவான துக்கம், ஆத்ம மரணத்துக்கு ஏதுவான துக்கம், அப்புறம் மிகவும் வியாகுலப்பட்டாராம், மிகவும் வியாகுலப்பட்டார், அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணியிருந்தார். 4 சுவிசேஷத்துல இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மார்க் சுவிசேஷத்துல என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா, திகில் அடையவும். என்னது திகில் அப்படின்னா என்ன? வேற சொல்லணும், வேற அர்த்தம் சொல்லணும். அதிர்ச்சி, பயம். He had that fear, திகில். அதன் வழியாக கடந்து போகிறார். அவர் என்ன பண்றாரு? மரணத்துக்கு ஏதுவான துக்கம், ஆத்ம துக்கம், வியாகுலம், இப்படி பல வார்த்தைகளை 4 சுவிசேஷங்களும் நம்மளுக்கு குறிப்பிடுகிறது. இந்த உணர்வுகள் எல்லாமே இன்னைக்கும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. கரெக்ட் தானே? விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறது, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறது. சரி, இயேசுவுக்கு ஏன் அந்த மன வியாகுலம், ஏன் அந்த துக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த முழு உலகத்தின் பாவமும் யார் மேல வைக்கப்பட்டது? ஏசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்டது. ஏசு கிறிஸ்து மேல வைக்கப்பட்டதுன்னா, ஒரு பாவமும் அறியாத அவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு பாவம் செய்கிற மனிதனுக்கு முதலாவது வருகிற வேதனை என்ன? குற்ற மனசாட்சி. சொல்லுங்கள். நீங்கள் நினைக்காதீங்க, பாவம் செஞ்சுட்டான் அவன் கொஞ்ச நாள் அப்படியே ஹாயாக இருக்கிற மாதிரி இருக்கும். மனம் பாதிக்கும், மனம் வேதனை கொள்ளும். இப்போ ஒரு ஆள் செஞ்ச தப்புக்கே மனவேதனை தாங்க முடியாது சில பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாமிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் செய்த பாவத்தை இப்போ எங்க சுமத்தப்படுகிறது? யார் மேல சுமத்தப்படுகிறது? இயேசுவின் மேல சுமத்தப்படுகிறது. அப்போ எல்லாருடைய குற்ற மனசாட்சியும் எல்லாருடைய குற்ற உணர்வையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். முதலாவது அந்த பாவம், முழு உலகத்தின் பாவம் இயேசுவின் மேல வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் வேற என்ன காரியங்கள்னால இந்த உணர்வுகள் வந்திருக்கும்? அடுத்து அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். யாராலங்க? தான் சொந்த சீஷர்களால. தான் சொந்த சீஷர்கள் அவரை மறுதளிக்க போறாங்க. பேதுரு மறுதளிக்க போறான், யூதாஸ் மறுதளிக்க போகிறான். இதெல்லாம் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கண்ணே. இந்த உலகத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தின் பாதையில கடந்து போனதுக்கு அப்புறம் தான் டிப்ரெஷன் வரும், கடந்து போனதுக்கு அப்புறம் தான் மனவேதனை. ஆனா இங்க இயேசு எல்லாம் நடப்பதற்கு முன்பதாகவே அவர் என்ன ஆகிட்டாரு?
மனவேதனைக்குள்ளாக போகிறார். அப்போ காட்டி கொடுக்க போகிறார்கள். இயேசுவை மறுதலிக்க போகிறான். தன் சொந்த ஜனங்களாலே அவர் என்ன பண்ண போறாரு? புறக்கணிக்கப்பட போகிறார். அடுத்து துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் சரீரத்தின் பாடுகளை யோசிக்கிறார். ஐயோ, என் உடம்புல நான் இவ்வளோ பாடுபட போகிறேனே. நீங்கள் ஏசு இன்னும் டீப்பாக நான் வர நாட்களில் உங்களுக்கு சொல்வேன், ஏன் இந்த பர்டிகுலர் இந்த விதமான ஒரு மரண தண்டனையை ஏன் இயேசுவுக்கு கொடுத்தார்கள், ஏன் இயேசு தெரிந்து கொண்டார், இந்த மாதிரியான ஒரு மரண தண்டனையை அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அப்பொழுது அவர் உடம்பிலே ஏற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு அடியும் அவர் கண்ணு முன்பாக வருகிறது. ஒவ்வொரு பாடுகளும் அவர் கண்கள் முன்பாக வருகிறது. அது அவருடைய அழுத்தம் மனதை அழுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பிதாவை விட்டு பிரிகிறார். இந்த கெத்செமனே தோட்டத்தில் யாரை விட்டு பிரிகிறார்? பிதாவை விட்டு பிரியும் சமயம் அது. பாவம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிதா அவரோடு கூட இருக்க முடியும்? அநேக சமயங்கள் முன்னாடி அவர் ஜெபிச்சிருக்காரு. இதே தோட்டத்துக்கு முன்னாடி வந்து அவர் ஜெபிச்சிருக்காரு. ஆனால் அப்போ ஜெபிச்சதுக்கும் இப்போ ஜெபிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த சமயத்தில் அவர் யாரை விட்டு பிரிகிறார்? பிதாவை விட்டு பிரியும் சமயம் வந்தது. இதே சூழ்நிலைகளில் நாம் ஒவ்வொருவரும் நாம் கடந்து போகிறோம் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உங்கள் மனம் பாதிக்கப்படுகிறது, குற்ற மனசாட்சி உங்களை உறுத்துகிறது. அடுத்து துரோகத்தை சந்திக்கிறீங்க. உங்கள் சொந்த குடும்பத்தில் துரோகம், ஏமாற்றப்படுகிறீர்கள், நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். இன்னைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்கள் சொந்த குடும்பத்தில் எங்கே ஏமாற்றப்படுகிறீர்கள், சொந்த குடும்பத்தினாலே வார்த்தையினால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து எப்படி பாதிக்கப்பட்டாரோ இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களில் உங்களை நம்பினவர்கள், நீங்கள் எதிர்பார்த்தவங்க வார்த்தையினாலே உங்களை பாதிக்கிறார்கள். எது காயப்படும்? மனம் காயப்படுகிறது. அடுத்து கைவிடப்பட்ட சூழ்நிலை. சில பேருக்கு உண்மையாலுமே வாழ்க்கையில சூழ்நிலை கைவிடப்பட்டு இருக்கலாம். கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, வயசாயிடுச்சு. ஆனால் எல்லாரும் இருந்து தனிமையை சந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கரெக்டு தானே? எனக்கு குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்கங்க, ஆனால் எல்லாம் என்னை சுற்றி இருந்தாலும் நான் தனிமையை சந்திக்கிறேன். இயேசு அந்த உணர்வையும் அவர் கடந்து போனார். அவருடைய சீஷர்கள் அவர் சுற்றி இருந்தாங்க தான், ஆனால் அவர் தனித்திருந்தார். தனிமையை அவர் பார்த்தார். இன்னைக்கு அநேகருக்கு மனவேதனை எதனால் வருகிறதுனா, நாள்பட்ட வியாதி. இந்த வியாதினால் வர வேதனை, மனவேதனை. ரொம்ப நாள் நான் மருந்து போட்டுட்ருக்கேனே, ரொம்ப நாளாக இந்த வியாதிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேனே, இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகுது? மனம் வேதனைப்படுகிறது. அடுத்து ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத போது என்ன ஆகுது? மன சோர்வு வந்துடுது. ஐயோ, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா, என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு மன சோர்வு உண்டாகிறது. அதுக்கப்புறம் அபியூஸ், அந்த துன்புறுத்தப்படுவது. ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், நிறைய பேர் ஃபிசிக்கலாக உடல் ரீதியாக அடி வாங்கிட்டு இருக்கீங்க. அது மன காயத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் எதிர்பாராத துன்பங்களை அனுபவிக்கிறீங்க. நம்ம நியூஸ்லலாம் படிக்கிறோமே, 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை என்ன பண்ணுறாங்க? பாலியல் வன்கொடுமை. அவன் எந்த தவறும் செய்யாத பிள்ளைகள் அப்படி கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு முதல்ல எதுங்க பாதிக்கப்படும்? சரீரம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே பாதிக்கப்பட்டு சரியானாலும் என்ன, உள் மனம் ஆழமான காயம். இப்படி முழு உலகமும் இப்படிப்பட்ட ஒரு மன காயத்திலே, மன வேதனையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் கடந்து போனார். ஆமென். அவருக்கு தெரியும் அந்த மன வேதனையின் உச்சம். அவருக்கு தெரியும். எப்பொழுதெல்லாம் மனம் வேதனைப்படுகிறதோ நம்ம என்ன பண்ணுவோம்? தனித்து போய்விடுவோம். தனிமையை தேர்ந்தெடுப்போம். நான் தனியாக போகிறேங்க, நான் யார்ட்டையும் பேசலை. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அதான் சொல்கிறாங்க, என் பிள்ளை ஒரு ரூம்லேயே கிடக்கிறான், பேச மாட்டான். தனிமை. நீங்கள் மனம் வேதனைப்பட மன அழுத்தம், மன சோர்வு உண்டாகும் பொழுது என்ன பண்ணுறோம்? தனிமையை தேர்ந்தெடுக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிறவர்களும் சரி, நாம் எத்தனை பேர் தனிமையில் இருக்கிறோம், தனிமையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதை அறிவார். ஆமென். இயேசு கிறிஸ்து அதை அறிவார். எல்லாத்துக்கும் மேலே எப்படி அவர் பிதாவை விட்டு பிரிந்தாரோ, நாமும் இழப்புகளை சந்திக்கும் பொழுது மனம் நொறுங்கி போகிறது, இருதயம் நொறுங்கி போகிறது. ஐயோ இல்லையே, இன்னைக்கு அப்பா இல்லாதனால எனக்கும் புரியும் அந்த வேதனை. உங்கள் குடும்பத்திலும் நீங்கள் இழப்பை சந்தித்திருக்கலாம், யாரையாவது பிரிந்திருக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த வேதனையும் ஆண்டவர் கடந்து போனார். அந்த வேதனையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் குணமாக்க முடியும். உங்கள் உள்ளான காயங்களை அவர் ஆற்ற முடியும்.
ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எப்பொழுதெல்லாம் மனம் வேதனைப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் மனம் காயப்படுகிறதோ, நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. கல்வாரி சிலுவையிலே, கெத்செமனே தோட்டத்திலே அவர் உங்களுக்காக மன வேதனை வழியாய் கடந்து போனார். உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை. நான் தனியாக நிற்கிறேனே, என் ஜெபம் எனக்கு என்னோடு கூட யாரும் இல்லையே என்று நீங்கள் உணரும் பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், இயேசு அங்க தனித்து நின்றார். எல்லாரும் பக்கத்தில் சீஷர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. 2-3 முறை வருகிறார். 3 முறை. எங்கேயாவது நம்ம அவரை ஹெல்ப் தேடி பார்த்தோமா? இல்லைங்க. இந்த இடத்துல தான் அவர் உதவி தேடுறாரு. சீஷர்கிட்ட வந்து என் கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன், என் கூட கொஞ்ச நேரம் ஜெபிங்களேன். ஏன்னா மனவேதனை, தனிமை கொடுமையானது. அது யாரா இருந்தாலும் அதை பாதிக்கும். சிறு பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரை அனைவரும் கடந்து போகிற ஒரு பாதை உண்டு. தனிமை, மனவேதனை, மன காயங்கள், எல்லாரும் கடந்து போகிற பாதை உண்டு. அதுக்கு அந்த மெடிக்கல் ரீதியாக பல வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பைபோலார் டிஸார்டர், ஈட்டிங் டிஸார்டர், தூக்கம் இருக்காதான், சாப்பிட மாட்டாங்களாம், ட்ராமானா என்னென்னா அதிர்ச்சி, அது என்ன சொல்கிறது, எதிர்பாராத காரியங்கள், விபத்து நடக்கும் பொழுது, தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது, இப்படி இருக்கும் போதெல்லாம் ஜனங்க எங்கே போயிடுறாங்க? தனிமைக்குள்ளே போயிடுறாங்க. இன்னைக்கு இது உலகத்துடைய பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா 73% பேர் தனிமையை தேடுறாங்களாம். ஏன்? அவங்களுக்கு என்ன பதில் தெரியலையே. யார் தான் இதுக்கு பதில் தெரியலையே. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் இதுக்கு மெடிசன் கிடையாதுங்க, வெறும் தெரப்பி தான் இருக்குது. தெரப்பின்னா என்ன? அவங்க உங்களுக்கு யோகா பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னுவாங்க. எப்படி உடலுக்கு வியாதிக்கு மருந்து கொடுக்குற மாதிரி டிப்ரெஷனுக்கு, ஆங்ஸைட்டிக்கு ஒரு மருந்தே கிடையாது இன்னைக்கு. கரெக்டு தானே? இன்னைக்கு அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொல்கிறாங்க 73% ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே நிறைய பேர் தனிமையில் இருக்கிறாங்களாம். நம்மளே யோசிக்கணும். குடும்பத்துக்குள்ளே இருந்தாலுமே ஃபோன் அதிக நேரம் பயன்படுத்துகிறோமா? உங்களால் இன்னொருத்தவங்க தனிமைக்குள்ளே போகிறாங்க. பேச முடியல, மனுஷர் பேச முடியல, புரிந்து கொள்ளுதல் அவ்வளோ கம்மியாக இருக்குது. தனிமை மனிதனை வாட்டுகிறது. சின்ன பிள்ளைங்க ட்ராமா கேர்ன்னு சொல்கிறாங்க. வெளிநாடுகளெல்லாம் இந்த பெற்றோரால் பாதிக்கப்படுற பிள்ளைங்க, எதிர்பாராமல் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆகிற பிள்ளைங்கள்லாம் ட்ராமாக்குள்ளே போகிறாங்க. அப்படின்னா என்ன? அவங்க மன அதிர்ச்சி, மனம் பாதிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகும் அந்த பிள்ளைகள் அதுலேருந்து வெளியே வருவதற்கு. நீங்கள் என்ன சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆற்றுவீர்கள்? என்ன சொல்லி அவர்களை தேற்றுவீர்கள்? எப்படி வெளியே கொண்டு வருவீர்கள்? ஒரு மருந்து மாத்திரை கொடுத்தா சரியாயிருமா மனவியாதி? சரியாகாது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் நினைவு கூறுங்க. நீங்களும் அந்த வழியை கடந்து போகும்போது நினைவு கூறுங்கள். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், இந்த ட்ராமா கேர் பிள்ளைங்க மத்தியில் அவர் ஊழியம் செய்கிறார். இப்படி நம்மளை தூங்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு ஹார்ட் பீட் ரேட் இருக்குமா, சரிங்களா? ஆனால் இந்த ட்ராமா வழியாய், இந்த மாதிரியான அதிர்ச்சி வழியாய், பாலியல் வன்கொடுமை வழியாய் போன பிள்ளைகள் தூங்கும் பொழுது அவங்க ஹார்ட் பீட் ரேட் எப்பயும் ஹையாக இருக்குமா. அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா அந்த பிள்ளைங்களுக்கு. எப்படி குணமாக்குவது? யார் குணமாக்குவா? பெற்றோர் செய்த பாவத்தினால, எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகம் அப்படியே ஒரு தனிமையிலே வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. நம்மளும் இன்னைக்கு பல விதமான எதிர்பாராத சூழ்நிலைகளால தனிமைக்குள்ளே போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பாதை வழியாய் போகிறார். ஆமென். இப்போ பயாலஜிக்கலாக ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. எப்போ ரத்தம் வெளியே வரும், ஒரு மனுஷன் உடம்புல இருந்து எப்போ ரத்தம் வெளியே வரும்னா ஹெமாட்டோட்ராசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அப்படின்னா அதிக மன அழுத்தம், அதிக ஸ்ட்ரெஸ்க்குள்ளாக ஒரு மனுஷன் போகும் பொழுது அவனுடைய வியர்வையுடைய சுரப்பிகள் அதுக்கு சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வெடித்து அது வேர்வையோடு கலந்து வெளியே வருமா. அப்போ தான் அதுக்கு ஹெமாட்டோட்ராசிஸ், அது குறிப்பாக மரணத்துக்கு முன்பாக ஏற்படுகிற ஒரு விஷயம் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கி யாருங்க மரண பயத்தின் வழியாக கடந்து போகலை? மரணம் வரப்போகிறதுனாலே, இல்லை மரண படுக்கைக்கு நேராக போகிறனாலே மரண பயம்னு ஒன்று இருக்குதானே. அந்த மரண பயத்தையும் இயேசு கடந்து போகினார். அவர் செய்த தவறுனால் அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அந்த வழியாய் கடந்து போகிறார். அதனால் எல்லா பயத்தையும், எல்லா மன அழுத்தத்தையும், எல்லா வேதனைகளையும் குணமாக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்மளுக்கு உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரே மருந்து அவர் மட்டும்தான். ஆமென். அவர் எப்படி மருந்தாக மாறுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, தனிமை சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமை என்னது? சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஆண்டவர் என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே,
என்னங்க தனிமையில் இங்கே ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, என்ன ஆண்டவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானாலும் எனக்கு கிருபை செய்யுங்க. இப்போ என்ன பிசாசு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, எப்போ இயேசு பின்வாங்குவார், எப்போ இந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எப்போ அவர் ட்ராப் பண்ணுவார். தனிமை அப்படி தாங்க மனசில் கொண்டு வரும். ஐயோ நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ நீங்கள் எந்த வயசில் உள்ளவங்க, எந்த வெற்றியை கண்டவங்க, எந்த பணக்காரங்க, எந்த உச்சத்துக்கு போனவங்களும் எங்கே போயிரு நிற்கிறாங்க? தனிமையில். ஏன்னா வாழ்க்கைக்குடைய அர்த்தத்தையே ஜீரோ ஆக்குற இடம் எங்கன்னா தனிமை. பிசாசு என்ன பண்ணுவாங்க, மைண்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்குவான். இப்போ இயேசு கிறிஸ்துவும் மனுஷனை போலவே பயப்பட்டு இல்லை திகிலடைந்து அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானா உங்க கூடுமானா இந்த பாத்திரத்தை நீங்கும்படி செய்யும்னு. பிசாசு நம்மளுக்கும் அப்படி தான் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி நீ செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கையே இல்லை, உன் வாழ்க்கையை முடித்துக்கொள் அப்படின்னு ஒரு தனிமைக்குள்ளே தான் எங்கே கொண்டு வருவான் பிசாசு, அந்த சிந்தனையை கொண்டு வருவான். எதிர்காலமே உனக்கு இல்லை, இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு, உன்னை யாரும் புரிஞ்சுக்க போகிறதில்ல, இனிமேல் நீ எடுக்க போகிற எல்லா முயற்சியும் தோல்வியில் முடிய போகுது, எதுக்கு? ஆனால் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. இயேசுவை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. சரி, இயேசு எப்படி இந்த தனிமையை மேற்கொண்டார் என்று நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் நானும் எப்படி இந்த தனிமையை மேற்கொள்ள முடியும்? ஆமென். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். மனதிலே காயம் ஏற்படும், மன அழுத்தம், மன சோர்வு ஏற்படும் பொழுது இதற்கு ஒரே பதில், இதற்கு ஒரே தீர்வு யாரு? ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்பதை நீங்க முதலாவது விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். கெத்செமனேல எனக்கு சிந்தப்பட்ட ரத்தம் அந்த என் மன காயங்களை ஆற்றுவதற்காக தான் ஏசு சிந்தினார் என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். உங்கள் உள்ளான காயங்களை அவரிடத்துல கொண்டு வந்து கொடுங்கள். நீங்கள் தூக்கிட்டு சுமக்காதீங்க. பல வருஷமாக அவங்க சொன்ன வார்த்தைகள், பல வருஷமாக நடந்த அந்த ஏமாற்றம், பல வருஷமாக உங்களுக்கு நடந்த தீங்கு எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டு சுமக்காதீங்க. வந்து அவர் பாதத்தில் வைங்க. ஓப்பனாக அவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த மன காயத்தை ஆற்றும், இந்த உள்ளான காயத்தை ஆற்றும். சில பேர் பல வருஷமாக தூக்கிட்டு சுமக்கிறோம், பல வருஷமாக அந்த வேதனையை சுமக்கிறோம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, ஏசப்பா வாங்காத வார்த்தைகளா, அவருக்கு எதிராக பேசாத வார்த்தைகளா, எல்லாரும் ஒரு புறக்கணிச்சாங்களே, இன்னைக்கு நம்மளை யார் புறக்கணிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த காயத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே என் மன காயத்தை ஆச்சுங்கப்பா, என் என் சொந்த கணவன், என் சொந்த மனைவி, என் சொந்த பிள்ளைகள் உங்கள் மனதை காயப்படுத்தும் பொழுது அவரிடத்துல வாங்க. அவருக்கு புரியும், அவருக்கு தெரியும். ஆமென். ரெண்டாவது, இயேசு என்ன செய்கிறார்? மன அழுத்தம், மன வேதனை வழியாய் போகும்பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் ஜெபிக்கிறார். ஆமென். நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். மன வேதனை, மன அழுத்தத்தின் வழியாய் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நீங்கள் தனியாக போய் உட்காந்துட்டா தீர்வு கிடச்சிருமா? சும்மா போய் உட்காந்துட்டா தீர்வு கிடச்சிருமா? சாப்பிடாமல் இருந்துட்டா, தூங்காமல் இருந்துட்டா தீர்வு கிடச்சிருமா? நோ, அது பிசாசுடைய பொய். நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிங்கள், முழங்கால் படியிடுங்க. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? கெத்செமனேலே 3 முறை அவர் மறுபடியுமாய் போய் ஜெபிக்கிறார். மிகவும் ஊக்கத்தோட, மிகுந்த ஊக்கத்தோட அவர் ஜெபித்தார். சரிங்க, என்ன ஜெபிச்சார்? அவர் என்ன ஜெபிச்சாரு? கடைசியாக ஜெபத்தை எப்படி முடிக்கிறாரு? என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம். எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிமையை மேற்கொள்ள வேண்டாம், உங்கள் மன காயங்களை மேற்கொள்ள வேண்டும். மன காயம் ஆறப்படணும்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம். இது வரைக்கும் என்னுடைய பலத்தை சார்ந்து செஞ்சுட்டேன், என்னுடைய அறிவை சார்ந்து செஞ்சுட்டேன், இல்லை மற்றவங்க என்ன அப்படி செஞ்சுட்டாங்க, ஆனால் இனிமே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். என்னைக்கு நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு சரண்டர் ஆகுறீங்களோ, எவ்ரிடே, இது ஒரு நாள், இது என்னைக்கோ ஒரு நாள் செய்கிற விஷயம் இல்லை, எவ்ரிடே எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம். நீங்க எப்போ உம் சித்தம்னு சொல்றீங்களோ பிசாசாங்க வெட்கப்பட்டுட்டான். ஆமென். ஏன் சித்தம் இல்லப்பா, ஏன் விருப்பம் இல்லப்பா, இது என்ன கஷ்டமான பாதையா இருக்கட்டும், நான் எதிர்கொள்ளுவேன். இயேசுவால் எதிர்கொள்ள முடிந்ததா சிலுவையின் பாதையே? ஆமென். ஏன்னா அவர் இங்க என்ன ஜெபிக்கிறார்? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்ப நீங்களும் என்னன்னு சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். என்ன பாடு வந்தாலும் உங்களால் தாங்க முடியுங்க. அந்த பாதை எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும் உங்களால் தாங்க முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சித்தத்தை அவருடைய பாதத்தில் வச்சுட்டீங்க, உங்கள் விருப்பத்தை வச்சுட்டீங்க. இங்கே ஏசப்பாக்கு உண்மையாக விருப்பம் இல்லை தான், கரெக்டு தானே? அப்படி தானே ஜெபம் போகுது. அவர் வேண்டான்னு ஒதுங்குறாரு, ஆனால் கடைசி என்ன பண்ணுறாரு? அவருடைய விருப்பத்தையும் தாண்டி அவர் என்ன பண்ணிக்கிறாரு? என் விருப்பம் இல்லை, என் சித்தம் இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஆமென்.
மூன்றாவதாக அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிட வேண்டும். ஆமென். மன அழுத்தம், மன வேதனை, மன சோர்வு வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய வாக்கு தத்தங்கள், ஐயோ எண்ணற்ற வாக்கு தத்தங்கள் இருக்கிறது வேதத்துல. நீங்க பாத்தீங்கன்னா வியாதியை குறித்து அவர் குணமாக்குவேன்னு சொன்னதை விட அவர் மன சோர்விலும் துக்கத்திலும் கவலையிலும் இருக்கிறவர்களுக்கு தான் அதிகமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் எல்லா நாளும் உங்களோடு கூட, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை வாயில அறிக்கையிட ஆரம்பியுங்கள். உலகம் சொல்லும், உங்களுக்கு மன தைரியம் வேணுங்க, கான்ஃபிடன்ஸ் வேணுங்க. எங்க இருந்துங்க வரும் அந்த மன தைரியம்? எங்கிருந்து வரும் அந்த மன கான்ஃபிடன்ஸ்? எங்கிருந்து வரும்? அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகளை ஏன் நீங்க நம்ப முடியும்? ஏன்னா அவர் அந்த வழியை கடந்து போனார். ஹல்லேலூயா. அந்த வழியை கடந்து போனவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்க நம்ப முடியும். ஏன்னா அவருக்கு தெரியும், அவருக்கு புரியும். ஆமென். அந்த வசனங்களை வாசிக்கலாம் அவங்களை உற்சாகப்படுத்தும்படியாக. சங்கீதம் 147:3. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். சொல்லுங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அடுத்தது சங்கீதம் 34:18 வாசிங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். அவர் என்ன பண்றாராம்? நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அடுத்து சங்கீதம் 118:5-7 வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 118:5-7 வரைக்கும். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கார். யோவான் சுவிசேஷத்துக்கு வாங்க. யோவான் 14. முதல் வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அதே அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை 18வது வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இப்படியாக பல வாக்குத்தத்தங்களை அவருக்கு, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. இப்படி பல பல வாக்குத்தத்தங்களை அவர் உங்களுக்காக கொடுத்துக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் வாயிலே அறிக்கையிட மன சோர்வு மாறும், மன கவலை மாறும், மன அழுத்தம் மாறும், மன காயங்கள் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்க வேண்டும். தேவ சபையோடு இணையும் பொழுது உங்கள் மன காயங்களை அவர் ஆற்றுவார். ஆமென். நம்ம தனித்து வாழ்றதுக்காக இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை அனுப்பலைங்க. ஆமென். நம்மை போல நம்மளை பாடுகள் வழியாய் கடந்து போகிற தேவ பிள்ளைகள் சபையில் இருக்கிறாங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கெத்செமனேலே ஆண்டவர் யாரை தேடி போகிறார்? சீஷர்கள். என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. தாங்கள் ஒருவரை ஒருவர் நாம தாங்க வேண்டும். அங்க தாங்கிறதுக்கு எங்க நீங்க வரணும்? அப்போ தேவாலயத்துக்கு வர வேண்டும். தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு இங்க பகிர்ந்து கொள்றாரு. இயேசு சொல்றாரு, என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க, என்னோட ஜெபத்துல நீங்க தாங்குங்க என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆனா சீஷர்கள் அவங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்க சொல்லும் போது அது அற்பமாக எண்ணாதீங்க. மற்றவங்க தங்களுடைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்காக ஊக்கத்தோடு ஜெபியுங்கள். மனவேதனை வியாதியை விட கொடுமையானது. ஆமென். வெளியே பார்க்க சிரிச்சுட்டு இருப்பாங்க, வெளியே பார்க்க சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா அவங்கள சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது அவங்க உள்ளான காயம் என்ன என்பது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு ஜெப குறிப்போடு உங்களோட வரும்பொழுது, புறஜாதிகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, அவர்கள் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்காக நம்ம ஊக்கத்தோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவள் நம்மளுடைய மன சோர்வை, மன அழுத்தத்தை அவர் மாற்றுகிறார். இயேசு மேற்கொண்டது போல நாமும் மேற்கொள்ள முடியும். ஆமென். என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதை பார்ப்போம். அதே அதிகாரத்தில் பார்த்தோம். லூக்கா 22ஆம் அதிகாரம். அங்க என்ன உண்டாகுது? ஆண்டவர் ஜெபித்த உடனே யார் அங்க வருகிறார்? இயேசு ஜெபித்ததுக்கு பிறகு யார் அங்க வருகிறார்? தேவ தூதன் இறங்கி வருகிறான். தேவ பலன் உண்டாகிறது. ஆமென்.
ஹல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, மன அழுத்தத்திலே, மன வேதனையிலே, மன கவலையிலே ஜெபிக்கும் பொழுது யார் உங்களுக்காக இறங்கி வருவார்? தேவ தூதனை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய பாதையிலே உங்களோடு கூட வருவதற்கு, உங்களுக்கு பலன் இல்லாத சமயத்திலும் உங்களுக்கு பலத்தை கொடுக்க தேவ தூதனை ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். அது எல்லாத்துக்கும் மேலங்க இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது நம்மளுக்கு. ஏசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் ஒரு இன்னொருத்தவரை நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவர் யார்? அவர் முதல்ல அவருடைய பேரே என்னது? தேற்றரவாளன். அவரை போல உங்களை யாரும் தேற்ற முடியாது. அவரை போல உங்களை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நீங்க எல்லா நாளும் யாரால் நிரம்பி இருக்க வேண்டும்? யாரோடு உங்களுடைய ஐக்கியம் சரியாக இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரோடு. அதனால அவரோடு கூட நீங்க கனெக்ட் ஆகியிருக்கும் பொழுது மன கஷ்டம் வரும். ஆண்டவர் வராதுன்னு சொல்லவே இல்லை, வரும். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களுக்கு இருக்குதான் செய்யும். பாடுகள் இருக்கும், நிந்தை போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா யார் உங்களோடு கூட இருக்க போகிறார்? தேற்றரவாளன், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். he is the comforter. அவர் யார்? ஒரு பேர் என்ன? தேற்றரவாளன். அவர் தேற்றுவார், அவர் உங்களை தேற்றுவார். ஆமென். அப்புறம் ஏசாயா 61 அதிகாரம் 3 நாம் வாசிப்போம். ஏசாயா 61:3 நாம் பெற்றுக்கொள்கிறார். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். இங்க ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த வசனங்களை அவர் வாசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறாருன்னு சொல்லி பல காரியங்களை சொல்றாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 4 முறை அவர் எந்த அட்ரஸ் பண்றாரு தெரியுமா? நொறுங்குண்டவர்கள், துயரப்பட்டவர்கள் மட்டும் 3 தடவை சொல்றாரு. எத்தனை தடவை சொல்றாரு? 2-3 தடவை சொல்றாரு. அப்போ ஆண்டவர் உங்கள் மீது அக்கறையா இருக்கிறாரு. இருதயம் நொறுங்குண்டவர்களே காயம் கட்டும். ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படி தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய இருதயங்களையும் அவர் காயத்தை கட்டுவார். அதே போல் அவர் என்ன சொல்றார்? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உங்களை கவலைக்கு, உங்கள் துயரத்துக்கு பதிலாக அவர் ஆனந்த தைலம். ஆனந்த தைலம் என்ன பண்ணுங்க? தைலம் என்ன பண்ணும்? காயத்தை ஆத்தும். என்ன காயனாலும் ஆத்தும். அந்த ஆனந்த தைலம். நீங்க துக்க முகத்தோடு நீங்க போகக்கூடாது, கவலையோடு தினந்தோறும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆவியானவர்களை நிரம்பும் பொழுது ஆனந்த தைலத்தினாலே உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொல்லுகிறது ஆயில் ஆஃப் ஜாய். சில பேரை பாருங்க, எப்பொழுதும் என்ன கஷ்டத்துக்கு மத்தியிலும் அவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்? அந்த ஆனந்த தைலத்தை அவர்கள் தினந்தோறும் அதிலே அவர்கள் தங்கள் காயங்களை ஆற்றுகிறார்கள். அவங்களுக்கும் உங்களுக்கு நேரிடுற சோதனை தான் அவங்களுக்கும் வரும், உங்களுக்கு நேரிடுற பிரச்சனை தான் அவங்களுக்கும் வரும். ஆனா ஆவியானவருக்குள்ளே அவர்கள் பலப்படும் பொழுது ஆனந்த தைலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆயில் அந்த ஆனந்த தைலம் என்ன பண்ணுகிறது? அந்த காயத்தை ஆற்றுகிறது. அடுத்து ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாரு? அந்த அதே வசனத்துல ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். 2வது துதியின் உடையை அவர் கொடுக்கிறார். ஆனந்த தைலம் எப்பொழுதும் சந்தோஷம். அடுத்து என்னது? துதியின் உடை. இந்த மன அழுத்தம், மனசோர்வு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? தனிமைக்கு போயிடுவாங்க, தனிமையில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக லேடிஸு என்ன பண்ணுவோம்? ஆம்பளைங்க அமைதியாகிடுவாங்க, மன கஷ்டம்னா அவங்க அமைதியாகிடுவாங்க. ஆனால் லேடிஸ் என்ன பண்ணுவோம்? புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நோ, உன் துயரத்துக்கு பதிலாக ஆண்டவர் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? துதியின் உடையை நான் கொடுக்க போகிறேன். எப்பெல்லாம் கஷ்டம் அதிகமாகுதோ, எப்பெல்லாம் மன வருத்தம் அதிகமாகுதோ, அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? துதிக்க ஆரம்பிங்க. வாயை திறந்து ஆண்டவரை துதியுங்கள். ஆமென். அந்த துதியின் உடையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க துதிக்கும் பொழுது ஈஸியாக
மேற்கொள்வீங்க. என்ன இப்போ அந்த மன கஷ்டமே நீங்கள் மறந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் என்ன கொடுக்குறார்? உங்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். அடுத்து அவர் துதியின் உடையை உங்களுக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானம் என்ன பண்ணுமா? உங்களுடைய இதயத்தை ஆட்கொள்ளும். ஆமென். மனவேதனை வரும்போது, மன உளைச்சல் வரும்போது என்ன முதல்ல இழந்து போகிறோம்? நிம்மதி இல்லைங்க. நிம்மதி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகம் பிரகாரம் இந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் கொடுக்கலாமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த சமாதானம் போதும். ஆமென். அந்த சமாதானம் நம்மளுக்கு போதும், கடைசி வரைக்கும் ஓட முடியும். ஹல்லேலூயா. நான் 2 உதாரணங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வேதத்தில் நாம் பார்க்குறோம், ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். ஆகார் ஒரு புறஜாதி பெண், கரெக்டு தானே? ஆண்டவரை அறியாதவள். அவள் துரத்தப்படுகிறாள், தன் சொந்த கணவராலே துரத்தப்படுகிறாள். அவளா வேணும்னே தப்பு செஞ்சா இல்லை, இவங்களே அவளை தப்பு செய்ய வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? அவளையும் அவள் பிள்ளையும் துரத்துறாங்க. நீ ஓடிப்போ, இங்கே இருக்காத. அவளுக்கு எங்கே போகிறது? அவள் ஒரு எகிப்திய பெண். அவளை குழந்தையோட துரத்தி விடுறாங்க. முதலாவது அவள் தனியாக போகிறா, 2வது எங்கே போகிறா? குழந்தையோட போகிறா. அந்த வனாந்திரத்தில் அவள் அழுது கொண்டு போகிறாள். என்னை யார் பார்க்குறாங்க? நான் எங்கே போவேன்? என்னுடைய நாச்சியார் என்னை சாரால் துரத்தி விட்டாங்க, ஆபிரகாம் துரத்தி விட்டார், வெறும் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்து துரத்தி விட்டார், நான் எங்கே போகிறது? அங்கே ஒருத்தவர் அவளுக்காக தோன்றுகிறார். ஆமென். அங்கே அவர் ஒருத்தர் தேவன் அவளுக்காக தன் தூதனை அனுப்புகிறார். 2 முறையும் தேவ தூதன் அவளுக்காக அந்த இடத்துல வனாந்திரத்தில் இறங்கி வருகிறார். அப்பொழுதுதான் அவள் சொல்கிறாள், என்னை காண்கிறவரை நான் கண்டேன், ஆகையால் இந்த இடத்திற்கு என்ன சொல்ல போகிறார்? என்னன்னு சொல்றார்? எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். ஆமென். ஆகாரை போல இன்னைக்கு இந்த புறஜாதிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாதவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஐயோ, என்னை யார் பார்க்குறாங்க? யாருங்க என்னை புரிஞ்சுக்கிறா? யாருக்கு என் நிலைமை தெரியும்? ஆகாரை போன்ற அநேகர் நம்ம வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில போனாலும் நம்மளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஜெபிக்கல அந்த இடத்துல, ஆனால் ஆண்டவரே தேவ தூதனே இறங்கி வருகிறார். நீ எங்க போற? ஏன் வியாகுலப்பட்டிருக்கிற? ஏன் கவலைப்படுற? அங்கே அவர் துறவை உண்டாக்குகிறார். அவளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார். அவள் எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆமென். ஆகாரை போல நம்மளும் இன்னைக்கு வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு வழியை உண்டு பண்ணுவார். அவள் ஒரு புறஜாதி பெண். சரி, இங்கே இன்னொருத்தர் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எலியா யாருங்க? பயங்கரமான ஊழியக்காரமா, பயங்கரமாக ஊழியம் செஞ்சவர், ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தவர், ஆண்டவருடைய வல்லமையை விளங்க செய்தவர், தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட். அக்கினியை இறக்குறாரு, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டி போடுறாரு. அடுத்து எசபெல் கிட்ட இருந்து வார்த்தை வருது, நான் உன்னை கொல்ல போறேன். உடனே என்ன ஆயிடுச்சு? இவருக்கு பயம் வந்துருச்சுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மனவேதனை, மன சோர்வு, தனிமை அது யாரையும் விட்டு வைக்காது. ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அதன் வழியாய் கடந்து போகிறார்கள். ஆமென். அதன் வழியாய் கடந்து போகிறார்கள், அது உண்மை. அப்பொழுது எலியா என்ன பண்றார்? மனம் சோர்ந்து போய் அங்கே போய் படுத்துக்கிறார் சூரியச்செல்ல. யாரை ஆண்டவர் அனுப்புகிறார்? தேவ தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அங்க எலியாவுக்கு யார் வருகிறார்? தேவ தூதன் வந்து பலப்படுத்துகிறான். சாப்பிட்டு ஓடு, இன்னும் இப்போ போக வேண்டிய பிரயாணம், பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அங்கேயுங்க 2 முறை தேவதூதன் வருகிறான். 2 முறை தேவதூதன். எப்பயும் வராத தேவதூதர்கள் எங்க வராங்க? மன சோர்வடையும் பொழுது, மன கவலை உண்டாகும் பொழுது தேவதூதர்கள் எப்படி கெத்செமனையில தேவதூதன் வந்து இறங்கினானோ அதே போல எலியாவுக்கு 2 முறை, ஆகாருக்கு 2 முறை வந்து இறங்கி அவர்களை பலப்படுத்துகிறார்கள். அதே போல் இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், அதுலேயும் சோர்வு, ஏமாற்றம், நீங்கள் எதிர்பார்த்த பலன் உண்டாகலை. கவலைப்படாதீங்க. இனி நீங்கள் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. கடைசியில் எலியா மரணத்தையே அவர் பார்க்கல, மரண பயம் வந்துச்சு அவருக்கு. ஆனால் கடைசியில் ஆண்டவர் மரணத்தையே காணாதபடிக்கு அவரை எடுத்துக்கொண்டார். ஆமென். உங்களுடைய முடிவு என்ன என்பது அவருக்கு தெரியும். இடையில சோர்ந்து போயிட்டு நின்றாதீங்க, பின்வாங்கிறாதீங்க. ஐயோ, இந்த பாடுகள் மிகுந்த பாதை, தனிமையின் பாதை எப்படி போகிறது? நோ, ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். தேவதூதனை அனுப்புவார். அவ்வப்பொழுது உங்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த பாதைகளில் இப்படி போன ஒரு மனுஷன்தான் யூதாசும். கடைசியில் அவன் என்ன பண்ணான்? பிசாசுக்கு இடம் கொடுத்து தற்கொலையிலே தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். ஒருவேளை அவன் ஆண்டவரிடத்தில் வந்திருந்தால், பேதுருவை போல வந்திருந்தால், ஆண்டவர் அவனுக்கு மன்னித்திருக்க கூடும். ஆனால் அவன் என்ன பண்ணான்?
தற்கொலையை தேடிக்கொண்டான். இனி என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை, இனி நான் என்ன செய்ய போறேன், நான் செஞ்ச தப்பு பெருசு, இனி எனக்கு ஒரு முடிவில்லை, என் தவறை யாரும் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான்? பிசாசுக்கு தன் சிந்தையிலே தன் தனிமையிலே அவன் இடம் கொடுத்ததுனால அவன் மரணத்தை தற்கொலை செய்து கொண்டான். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, கெத்செமனேல நீ செய்த சிந்தின ரத்தம் என்னுடைய மன காயங்களை ஆற்றுவதற்காக, என் உள்ளான காயங்களை ஆற்றுவதற்காக, இன்றைக்கு உங்களுடைய மனம் அவர் ஆற்றப்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய மிக கடைசி முக்கியமான காரியம், அதே போல காயப்பட்டவர்களை தேடி போக வேண்டும். ஆமென். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய உத்தரவாதம் என்ன? நம்மளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதே போல மன காயத்தில் மன வேதனையில் இருக்கிறவர்களை நாம் தேடி செல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார், உங்களுக்கு தேடி வந்து உங்கள் மன காயங்களை ஆற்றினார். ஆமென். வழியில் குற்றூராய் கிடந்தவனை இயேசு தேடி வந்தார், நல்ல சமாரியனாய் வந்தார். அதே போல அங்க காயம் கட்டின அதே தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு நல்ல சமாரியனாய் மாறி காயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி, உங்களை போல அநேகர் கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அவங்க நொறுங்கி போய் தனிமையில் இருக்கிறார்கள். அவர்களை தேடி நாம செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? ஆமென். இயேசுவின் ரத்தம் உங்களை குணமாக்கும், உங்கள் உள்ளான காயங்களை குணமாக்கும், உங்கள் மனவேதனைகளை மாற்றும். நீங்கள் அந்த இடத்துல சோர்ந்து போயிருக்க கூடாது. இயேசு அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பலன் கொண்ட பிறகு பயந்துட்டு அவர் மனவேதனையில் இருந்தார். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, அவர் எதிர்கொண்டு போய் நான் தான் இயேசு, என்னை கைது செய்யுங்கள். தைரியம் எங்க வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் முழு சிலுவை பாதையிலும் அவர் தைரியமாக இருந்தார். எங்க அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார்? கெத்செமனேல அவர் பெற்றுக்கொண்டார். அங்கே வடித்த அந்த ரத்தத்திலே அவரோட தேவ தூதன் அங்கே இறங்கி பலப்படுத்தினவன் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட வேண்டிய தூரம் என்னவா இருந்தாலும், என்ன பிரச்சனை, என்ன பாடா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த பாதை, அந்த சிலுவையின் பாதை எவ்வளவு கஷ்டமான பாதையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். இந்த செய்தி எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய மனக்காயங்களை ஆற்றியது, உங்களுக்கும் அது செய்யும். அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன், அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். நாட் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது, வெளிக்காயங்கள் மாத்திரமல்ல, உள்ளான காயங்களை அவர் ஆற்றுகிறார். ஆமென். பிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எல்லா விதமான காயங்களையும் மாற்றி ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவன். ஆகையால் அந்த கெத்செமனேல சிந்தப்பட்ட ரத்தத்தை நோக்கி நம்ம பார்ப்போம், நாம் ஆறுதல் அடைவோம், மற்றவர்களையும் நம்ம ஆறுதல் படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறாரா? ஆமென். நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. கெத்செமனேல எங்களுக்காய் நீ சிந்தின ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய அப்பா வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளான காயங்களை நீர் ஆற்ற போகிறீரே, உமக்கு நன்றி. நீங்கள் தூக்கி கொண்டு சுமக்காதீங்க, மன காயங்களை அவரிடத்துல கொண்டு வந்து கொடுங்க ஆண்டவரே. அந்த காயங்கள் மாறட்டும், அந்த குணமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. அவரே கீலேயாத்தின் பிசின் தைலமாய் இருக்கிறார். அவரே உங்கள் காயங்கள், உள்ளான காயங்களை ஆற்றக்கூடியவராயிருக்கிறார். யார் உங்களுக்கு துரோகம் செய்திருந்தாலும், யார் உங்களை புறக்கணித்திருந்தாலும், யார் உங்களை மதிக்காமல் இருந்தாலும், என்ன ஏளனமான பேச்சுகள் உங்கள் எதற்காக வந்திருந்தாலும் தேவன் அறிவார். அந்த வழியாய் அவர் கடந்து சென்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார். உங்கள் உள்ளான காயங்களை அவர் ஆற்றுவார். ஹல்லேலூயா ஜீசஸ். பாடலை நாம் பாடுவோமா? நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் மேங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம்
என் தனிமை இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் மன சோர்வுகள், என் மன கவலைகளை இயேசு மாற்றுவார். நான் அதிலே மூழ்கி போவதில்லை, அதை மேற்கொள்ளுவேன், அதை மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேற்கொள்ள பலன் தருவீராக. ஆனந்த தைலத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, துதியின் உடையினால் நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உள்ளான காயங்களை நீர் ஆற்றுங்கப்பா. இறங்கி வாங்க சுவாமி. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் உள்ளான காயங்களை ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மனதில் ஏற்பட்ட வேதனைகள், காயங்களை நீர் ஆற்றுவீராக. ஆனந்த தைலத்தால் நிரப்புவீராக சுவாமி. ஆண்டவரே, துதியின் உடையை தாரும். எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க கிருபை தாரும். அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போய் அது நீரூற்றுகளாய் மாற்றுகிறார்கள். எந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து போனாலும் அதை நீரூற்றாய் மாற்றுவீராகப்பா. எல்லா ஆண்டவரே மனாந்திரத்தின் பாதைகள் மாறட்டும், எல்லா தனிமையின் பாதைகள் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே, அந்த ரத்தத்திலே கழுவப்பட்ட ஒருவரும் நான் இனி டிப்ரெஷன்ல இருக்கிறேன், மன சோர்வுல இருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்பா. அப்படியாக எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இன்னும் வெளியே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் மன வேதனையில் இருக்கிறாங்கப்பா, தற்கொலையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களையும் நீர் கொண்டு வாரும். இந்த சிலுவையின் அன்பை அவர்கள் ருசிக்கட்டும் சுவாமி. எங்களை பயன்படுத்தும், அவர்களுக்கு ஆறுதலா எங்களை பயன்படுத்துவீராக. அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி, நன்றி. நீர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்ய போகிற காரியம் பெரியதாக இருக்க போறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.